மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களாம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். பாருங்கள், 2 வேத பகுதி. இந்த 2 வேத பகுதியுமே நம்மை உருவாக்கி நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தக்கூடியதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் காணப்பட்ட நாட்களிலே பேசி அறிவித்ததான திருவார்த்தைகள். அந்த 2 திருவார்த்தைகளுமே எதைகளை மையப்படுத்தி சொல்லுகிறது என்றால், உபவாசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை. ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பானேயானால், ஒரு மனுஷனுக்குள் உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமேயானால், அந்த மனுஷன் 4 காரியங்களை உடையவனாக இருப்பான். எப்படி ஒரு வீடுக்கு அஸ்திபாரம் மிகவும் அவசியமா இருக்கிறதோ, அதே போல ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டுமேயானால், ஒரு மனுஷன் எனக்குள்ளே கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டுமேயானால், அவன் 4 காரியங்களை கவனமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். முதல் காரியம், அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். தேவனோடு தொடர்பில்லாத எந்த ஒரு மனுஷனும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லவே முடியாது. அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். காத்திருந்து தேவ சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். 2வது காரியம், அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை, வேத வசனத்தை, வேதாகமத்தை, பைபிளை அந்த மனுஷன் தினமும் திறக்கிறவனாக, தினமும் படிக்கிறவனாக, படிக்கிறது மாத்திரமல்ல அதை தியானிக்கிறவனாக. என வேதம் தெளிவா சொல்லுது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், சும்மா படிக்கிற மனுஷன் இல்லை. இப்ப நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். டெய்லி ஒரு அதிகாரம் கடமைக்கு வேகமாக வாசித்து போகக்கூடிய ஒரு அநேகர் இருப்பார்கள். கொஞ்ச நேரம் கழிஞ்சு என்ன வாஸ்தை என்று கேட்டால் சற்றும் தெரியாத நபர்கள் ஏராளம். கிறிஸ்தவர்களாகவே நீங்கள் இருக்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை படிக்க படிக்க நம்மளை தூண்டும், படிக்க படிக்க உணர்த்தும். உன் வாழ்க்கை சரியில்லை, இதை விடு, இவ்வாறு நட என்று. தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், வாசித்தவைகளை தியானிக்க வேண்டும், அவைகளை எவைகளை விட வேண்டும், எவைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனக்கு கற்றுத்தருகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியம், தேவ ஆராதனையிலே அந்த மனுஷி பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனை முக்கியம். அந்த ஆராதனையிலே துதிப்பார்கள், தேவனுடைய நற்செய்திகள் கொடுக்கப்படுகிறது, உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது, கடிந்து கொள்ளப்படுகிறது. அந்த மனுஷன் சீர்திருந்த பிரயோஜனமா இருக்கு. போதக சிட்சையே ஜீவ வழி. நீங்கள் ஜீவனை அடைவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர்களை, சுவிசேஷர்களை, போதர்களை, மேய்ப்பர்களை, கண்காணிகளை உங்களுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார். அதனால ஆராதனை முக்கியம். இப்ப ஆராதனைக்கு ஆட்களே காணாது. ஞாயிற்றுக்கிழமை காணும், இட நாட்கள் கொஞ்சமும் காணாது, வீட்டில தான் இருப்பாங்க. ஆனா ஆராதனை முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரிய வச்சியாது. கேட்டா நாங்க குடும்ப ஆராதனை பண்ணுவோம். அது குடும்ப ஆராதனை இல்லை, அது உறங்கக்கூடிய ஆராதனை. கடமைக்கு 2 சின்ன பாட்டு எடுப்பாங்க, கடமைக்கு இருக்கிறதுலேயே சின்ன சங்கீதத்தை வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன இருந்து தூங்குவாங்க. கேட்டா குடும்ப ஆராதனை முடிஞ்சு போச்சு. அடுத்த காரியம் என்ன? உபவாசம். யாருக்கும் கொஞ்சம் பிடிக்காது, ஆனா உங்க வாழ்க்கையில உபவாசம் தேவை. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக, விசுவாச ஜீவியத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, ஒரு காலம் பின்வாங்கி போகாதவர்களாக, மறுதளிக்கவே முடியாதவனும் உயிருக்கு மேல தாவீது ராஜா சொல்வார், ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. அந்த ஜீவனுக்கு மேல இயேசு மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். உபவாசம் ரொம்ப முக்கியம். அது ஒரு மனுஷனை இன்னும் பலப்படுத்தும். தேவனுக்குள்ள தன்னை ஒடுக்க 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 தேவனுக்கென்று இன்னும் உங்களை வாழ தூண்டும், அவரோடு நெருங்க தூண்டும், அவருடைய பிரசனத்துல வாழ தூண்டும். அது உபவாசம்.